ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு தோசை ரெசிபி தாங்க. மட்டன் கறி தோசை மதுரை ஸ்டைலில் பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன்னு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. மிளகுத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க அந்த வாசனை போகிற வரைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நம்ம கறி வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். இன்னைக்கு நான் பிரியாணிக்கு வெள்ளை கலரில் குருமா வச்சேன். காரம் கம்மியாக பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றி அந்த குருமால இருந்தே நான் கறி இன்னைக்கு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் தனியாக கூட வேக வச்சுக்கலாம். எப்பவும் போல் கறியை வாஷ் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. எலும்பில்லாத பீசஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கூட நான் சொன்னேன் இல்லையா குருமா, அதை இதில் சேர்த்து விட்டுக்கிறேன். இந்த குருமா ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப ட்ரையாக வறுத்துறாதீங்க. நம்ம வறுவல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செய்ய வேண்டாம். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துடலாம். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சேர்த்துருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் பசங்க கருவேப்பிலை சாப்பிட மாட்டுறாங்கன்னு. ஸோ காய வச்ச கருவேப்பிலை இது பொடியை நுணுக்கி போட்டுட்டேன் அப்படின்னா அதை அவங்களுக்கு தெரியாமல் அவங்க சாப்பிட்ருவாங்க. அதனால தான். இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சம் குண்டா தோசை ஊற்றிக்கலாம். இது மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்குங்க. இது கூட ஜீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. உப்பு போட வேண்டாம். தோசை மாவுலேயும் உப்பு இருக்கும், நம்ம கறியிலையும் உப்பு இருக்குது, அதனால உப்பு போட வேண்டாம். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இது மேலே இப்போ அந்த கறியை வச்சிடலாம். இதை நல்லா எல்லா இடமும் பரப்பி விட்டுருங்க. சிம் ஃப்ளேமை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக எரிஞ்சால் தோசை வெந்துடும், அப்புறம் முட்டைலாம் வேகாது. அதனால சிம் ஃப்ளேமை யூஸ் பண்ணுங்கள். நான் கொத்தமல்லியையும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கங்க. இப்போ தோசையை திருப்பி போட்டுடலாம். நல்லா அமுக்கி விடுங்க அந்த கறி ரோஸ்ட் ஆகிற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல கறி ரோஸ்ட் ஆகிருக்கும் அந்த ஹீட்டில். இன்னொரு தோசை மெல்லிசாக ஊற்றலாம். இப்போது நம்ம இப்போ பண்ண எல்லா ப்ராசஸையும் திருப்பி ரிப்பீட் பண்ணலாம். நான் சொன்ன பச்சை மிளகா, தேங்காய் அரைச்சி ஊற்றின குழம்பு இதுதான். இப்போது இந்த தோசையை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி காரமாக ஒரு ஐட்டம் சாப்பிடும்போது அது கூட தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் மைல்டான கிரேவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஜானிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.